தமிழ் தலைவர்ஸ் வந்து இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, டீம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குறிப்பா சொல்லப்போனா நம்மளோட ரிட்டர்ன்ஸ்ன்னு போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறையவே ஒரு எக்ஸைட்டிங் நியூஸா நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த தாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு கோச்சாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தர்மன் சேரலான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு போனஸாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் தலைவர்ஸ்க்கு இருந்துச்சு. தமிழ் தலைவர்ஸ் ரிட்டர்னிங் அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, எலியட் ரிட்டர்ன்லேயும் ஒரு பிளேயர் பண்ணல. அதேமாதிரி ரிட்டர்னிங் பிளேயர்ஸ்லேயும் ஒரு பிளேயர் பண்ணல. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறையவே ஒரு சூப்பரான பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் தலைவர்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா சொல்லப்போனா நரேந்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் தலைவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசி 2 சீசன்ல வந்து பெஸ்ட் ரைடரா இருந்தவரும் நரேந்தர் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமான்ஷு, சாகில், மோகித், சாகர், அபிஷேக் இவங்க மாரி டிஃபெண்டர்லாம் வந்து நிதிஷ்குமார் இவங்க மாரி டிஃபெண்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல விஷயமாவே இருக்கு. இத தவிர வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சச்சின் தன்வர் மாரி ஒரு பிளேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஒரு பிளேயரா வந்து இந்த ஆக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா 2.15 க்ரோர்ஸ் குடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சச்சின் தன்வர வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இழந்தோம். குறிப்பா சொல்லப்போனா வந்து அவர் ஒரு டூ ஆர் டை பிஸ்னஸ்னே சொல்லலாம். அவர் வந்து எடுத்தது வந்து தமிழ் தலைவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிக் போனஸாவே இருக்கு. தமிழ் தலைவர்ஸ் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2017லேருந்து ஆடியிருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாகவே பண்ணல. தமிழ் தலைவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தாட்டி கப் அடிப்பாங்களா, அடிக்க மாட்டாங்களா? இல்ல முதல்ல பிளே ஆஃப்ஸ் போவாங்களாங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா வந்து இதே மாரி மிஸ்டேக் வந்து நம்ம நெறைய தாட்டி பண்ணிக்கிறோம். குறிப்பா சொல்லப்போனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ் தலைவர்ஸ் வந்து நெறையவே ஸ்டார் பிளேயர்ஸ் இருந்திருக்கிறாங்க. ராகுல் சௌத்ரி இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஜித் தாகூர் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே வந்து இந்தியா ரெஸ்பெக்ட் பண்ண எல்லா ஒரு ஸ்டார் பிளேயர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் வந்து எல்லா சீசனுமே நல்லா போயிருக்கா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து இல்லை. குறிப்பாக சொல்லப்போனால் வந்து பவன்குமார் சாரை விட்டு எடுத்து அவர் இன்ஜுரினால் விளையாடினார். அந்த சீசன்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஒரு எமர்ஜ் ஆனாங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லப்போனால் நரேந்திர மாதிரி ரைடரு, அது மட்டும் இல்லாமல் அபிஷேக் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எமர்ஜென்ட் ஆனாங்கன்னு சொல்லலாம். அஜிங்கா பவர் இவங்களாம். ஆனால் அஜிங்கா பவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிலீஸ் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஒரு ஷாக்கிங் நியூஸ் இருந்துச்சு. அவர் பெங்களூர் புல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 1 கோர்ஸ் எடுத்திருந்தார். என்ன கேட்டால் சச்சின் தன்வர் பதிலா மறுக்கா அபிஷேக் அஜிங்கா பவரே வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ் தலைவர்ஸ் எடுத்துருக்கலாம்னு சொல்லலாம். ஆனால் வந்து சச்சின் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ரைடர். ஆனால் வந்து நம்ம சூப்பரான ரைடர்லாம் நம்ம டீம் வந்து நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணதில்ல. பொறுத்து வந்து பார்க்கலாம். தமிழ் தலைவர்ஸ் எப்படி ஆக்ஷன்லாம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.